செல்ஃபோன் மோகத்தில் மூழ்கி கிடப்பதா ரஜினிகாந்த் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அது ஓகே தான், அது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னென்னா, மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி இளைஞர்கள் செல்கிறார்கள். ரஜினிகாந்த் வேதனை. ஏன்னா மிஸ்டர் ரஜினிகாந்த், நான் மனிதன் படத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஏவிஎம் ஸ்டூடியோவில் மைக் பிடிச்சிருக்கேன். மைக்கு நீங்கள் டைலாக் பேசும்போது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃப்ரேம் அடிவாங்க, அப்படியே மைக் பிடிப்பேன். ஜான் பாஸ்கோ என் பேர். சரி, அதை விடுங்க. மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு நமது இளைஞர்கள் மாறவில்லை என்றால்தான் உங்களுக்கு வேதனை வந்திருக்கணும். அப்பா சொல்லை தட்டாதே, அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இப்படி பேசக்கூடாது, புரியுதுங்களா? என் பிள்ளைங்க 20 வருஷத்துக்கு முன்னால் தூக்கி போடுற அந்த ஒடுது ப்ரஷ்ஷு, பல்லு விழுகிற ப்ரஷ்ஷு, அந்த துணிமணி, அப்புறம் அந்த கேமரா, உதிரி பாகங்கள், லென்ஸு கின்ஸ், அதை வச்சு பொழப்பு நடத்துகிறேன். நீங்கள் நான் 20 வருஷத்துக்கு முன்னாலங்க கழிவுகளை வச்சுக்கிட்டு வாழற நீங்கள் என் பிள்ளைங்க மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறுறதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, ரைட்டா? என் பிள்ளைங்க மாறணும்னு தான் நான் பாடுபட்டுனுக்கிறேன். நீங்கள் என்னமோ பாருங்கள், செல்ஃபோன், அது உன் செல்ஃபோன் உங்கள் ஊரில் ஒரு 500 செல்ஃபோன் தூக்கி போட்டு உடனே பார்க்கலாம். அந்த கமலஹாசன் டார்ச் லைட்டை ஓடிச்சார், டிவியை ஓடிச்சார், ஓடிச்சிட்டு போய் அப்பா கூட சேர்ந்துங்கினாரு. இதெல்லாம் பேசக்கூடாது மிஸ்டர் ரஜினிகாந்த், அது தப்பு. என் பிள்ளைங்க மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று என் ரத்தம் இங்கே கோச்சின்னுக்குது. அதுக்காக நான் உழைச்சிக்கினுக்கிறேன். காட் இட்.